தாவேகா கட்சி ஆளும் அரசு இந்த தடவை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து நேற்றும் இன்றைக்கும் வந்து வேளாண் பட்ஜெட்டோட இன்றைக்கி சேர்த்து முடிச்சிட்டாங்க. அசம்பிளி செக்ஷன் வந்து வரக்கூடிய நாட்கள் நடக்கும். ஸோ இதில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் என்ன எதிர்பார்த்தேன், ப்ளஸ் வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணிச்சு, என்ன டிசப்பாயின்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத வந்து வீட்டு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா வந்து ஆஸ் அ காமன் பீப்புளாக எல்லாருக்கும் ஒரு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, மகளிர் இலவச பயணம் தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்துலையும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் ஒன்று எதிர்பார்த்தேன். இன்னொன்று வந்து மகளிர் உரிமை தொகை எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தது 1000 2500 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி பேசலை. ஆனால் வெளியில் வந்து மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி, நிதித்துறை செயலாளர் இவங்களாம் டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னென்னா, நான் 2 வருஷத்துக்குள்ள படிப்படி எல்லாமே அமல்படுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி. என்ன வந்து சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். இதில் வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் சொல்லிட்டு வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் வந்து அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அது வந்து லாஸ்ட் பீரியடில் இல்லை, இப்போ வந்து அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது ஒன்று என்ன சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. அண்ட் தென் வந்து அதே பீரியடில் வந்து அம்மா பீரியடில் வந்து ஆடு மாடு இலவசமாக கொடுத்தாங்க. இப்போ இந்த பீரியடில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடு மாடு வந்து கைம்பெண்களுக்கும் ஆதரவற்ற பெண்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. டிசப்பாயின்ட் பண்ணதுன்னா அந்த 2 விஷயம் தான். சர்ப்ரைஸ் பண்ணது தான். அது இல்லாமல் நிறைய பேசியிருக்காங்க. விவசாய பட்ஜெட் தாக்கல் பண்ணது வந்து இலவச மின்சாரம் பற்றி பேசுவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இலவச மின்சாரத்துக்கு வந்து எவ்வளோ தொகை ஒதுக்கியிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அந்த அசம்பிளி செஷன் டிஸ்கஷன் போகும்பொழுது அதில் மேபி எவ்வளோ சர்வீஸ் கொடுக்க போகிறோம், எவ்வளோ சர்வீஸ் பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நடந்துச்சு. சும்மா ஷார்ட்டாக சும்மா அந்த வீடியோவில் கவர் பண்ணுறது என்னுடைய பொலிட்டிக்கல் நாலேஜுக்கு நான் இதை பற்றி பேசினேன், அவ்வளோதான். இதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேன். நான் யாரையும் சப்போர்ட் பண்ணியும் அப்போஸ் பண்ணியும் பேசலாம், ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன், மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.